வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளும் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:13 சகோதரரை அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பிரியமானவர், இந்த உலகத்தில் தேவன் நம்மளை படைத்ததின் நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நாம் முன்னோக்கி போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம அநேக நேரங்களில் தேவனுடைய திட்டங்களை மறந்து போய் தேவனுடைய சித்தங்களை விட்டு விலகி போகிறதுக்கான மிக முக்கியமான காரணமே நாம் பின்னானவைகளை மறக்காமல் முன்னானவைகளை நாடுகிறோம். ஆனால் நாம் பின்னானவைகளை மறக்கும் போது தான் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் நாம் அநேக தவறுகள், நம்முடைய தப்பிதங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய எல்லா காரியங்களையும் நாம் மறக்காமல் தேவன் மன்னித்த காரியத்தையும் இன்னும் நினைத்து கொண்டு, தேவன் மன்னித்த பாவங்களை இன்னும் நாம் நினைத்து கொண்டு நாம் இருப்பதனாலே இன்றைக்கும் நம் வாழ்க்கையிலே இதை செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:62, அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். பிரியமானவர்கள், வாழ்க்கையில் பின்னானவைகளை மறப்போம். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் அநேக இடரல்கள், அநேக சோதனைகள், வேதனைகள், அநேக காரணங்கள் காரியப்பட்டாலும் அவைகளை நாம் விட்டு தேவனுடைய சமூகத்தில் இன்னும் முன்னோக்கி ஓட வேண்டியது மிக அவசியமாக உள்ளது. அதனால தான் எபிரேயர் எழுதும்போது 12:1 சொல்கிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாக தேவனை நோக்கி நாம் ஓடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாரமான காரியங்களை இவை எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் இந்த உலகத்துக்காக நாம் அழைக்கப்படவில்லை, நித்தியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். நித்தியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கோம் என்றால் நாம் இந்த உலகத்தில் நாம் கடந்து வந்த பாதைகளிலே அநேக காரியங்களை மறக்க வேண்டியதை மறந்து, தூக்கி எறிய வேண்டியதை எழிந்து நாம் முன்னோக்கி போக வேண்டியது அதிக அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனால தான் பிலிப்பியர் 3:8, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் அவரை அறியும் போது பின்னானவைகளை மறப்போம். நாம் அவரை இன்னும் தெரிந்து கொள்ளும் போது நாம் பின்னானவைகளை மறந்து நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் உள்ள எதிர்மறையான எல்லா சூழ்நிலைகளை தவிர்த்து நம் தேவனுக்கு முன்பாக ஓட முடியும். பிரியமானவர்களே, அதற்கு தான் நம்ம அவரை அறிகிறதுக்கான வேத வசனங்களை நாம் எவ்வளவாய் தேடுகிறோம், எவ்வளவாக வேத எழுத்துக்களை நம்ம இருதயத்தில் பதிய வைக்கிறோம், எவ்வளவாக வேத வசனங்களை வாசித்து தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறோம் என்று யோசித்து பாருங்கள். அநேக நேரங்களில் அவைகள் நம் வாழ்க்கையில் சரியாக இல்லாதனால்தான் இன்று வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பின்னடைவுகள் காணப்படுகிறது. அதனால்தான் பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 9:24 பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் தேவனுக்காக நாம் ஓடுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் பொருளுக்காகவோ பணத்துக்காக ஓடும்போது நாம் பின்னிட்டு பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆனால் நித்திய ஜீவனுக்காக தேவன் நமக்கு வைத்திருக்க லக்கை நோக்கி ஓடும்போது நிச்சயமாய் ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டப்பந்தயக்காரர், அவருடைய வாழ்க்கையில் அவர் தோல்வியை கண்டதில்லை. ஆயினும் ஒரு முறை அவருடைய பந்தயத்தில் மிகுந்த விறுவிறுப்போடு ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில் அவருடைய நினைவுகளை இடரல் செய்யும்படி ஒரு பொய்யான ஒரு மாயான ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணி, அது ஒரு பார்ப்பதற்கு பல என்று பொன் போன்று தெரிவது போன்ற ஒரு பரிசு பொருளை அவர் கண்களுக்கு முன்னாக உருட்டிவிட, அதை எடுப்பதற்காக அவர் தன்னுடைய பந்தய சாலையின் பாதையிலிருந்து ஓடி தவறி போய் அவர் இன்னொரு பாதைக்கு ஓடும்போது இறுதியாக அவர் தோல்வியை அடைந்தவராய் கடந்து சென்றார். கடைசியில் அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு மாயையாக, ஒரு பொய்யாய் சித்தரிக்கப்பட்டதாய் காணப்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சத்ருவானவன் நம்மளை அநேக மாயான வலையில் சிக்கிக்கொள்ளும்படி நம்மளை மாயான பிம்பத்தில் நம்மளை இழுத்து விடுகிறான். நாமளும் அதற்கு செவிசாய்த்து நாம் மறந்து போய் தேவையில்லாத காரியங்களை சிக்கிக்கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பந்தய சாலையில் ஓடுகிறவர்களாக மட்டும் இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். நீங்கள் அதை இழந்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அநேக சோதனைகள், வேதனையான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நித்தம் காத்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடும்போது
நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி ஓட நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு இலக்கு தான், நித்திய ஜீவன். அந்த முன்னானவைகளை நோக்கி ஓடுவோம். இந்த உலகம் நமக்கு தற்காலிகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது என்றைக்கு வேணாலும் முடிவடைந்து விடும். பிரியமானவர்களே, பவுல் சொல்வது போல, நல்ல போராட்டத்தை போராடின விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்க அந்த வார்த்தையின்படி அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம் பொறுமையோடு நிதானத்தோடு ஓடுவோமானால் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவீர்கள். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு அடைவதில்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.